ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கீரை பருப்பு கடையால் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பருப்பு வந்து ஒரு 150 கிராம் போல் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோடவே பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு பல்லும் சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளியும் இதோடவே சேர்த்திக்கலாம். புளி வந்து தேவையான அளவு ஒரு சின்ன பிஞ்ச் அதையும் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ ஒரு 4 விசில் போல் குக்கர் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ 4 விசில் குக்கர் மூடி வெந்தாச்சு, ஏர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் ஒரு 90% வெந்திருக்கு. இதை நான் சட்டியில் போட்டு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கிறேன். பருப்பு வந்து சட்டியில் போட்டு கடைங்க, மிக்சிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி மழன்னு நல்லா இருக்காது. சட்டியில் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கீரை வந்து தனியாக நான் வேக வச்சுக்க போகிறேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ சேர்த்திக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை பச்சை கலர் மாறாமல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். இப்போ கீரையும் வந்து பருப்பு வேறு இதில் மாற்றிட்டு கீரையும் இதோட சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இதோட கல் உப்பு சேர்த்திக்கிறேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் கல் உப்பு போட்டு கரைஞ்சிங்கன்னா டக்குன்னு நைஸாகிடும். அந்த பாருங்கள், ரொம்ப மழன்னு மிக்ஸி ஜார்லலாம் நான் சேர்க்கலாம். இப்போ இதோடவே பருப்பு கடைஞ்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு 2 ஆட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். கீரையும் பருப்பு வந்து இதோட மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்போடு நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம் கீரையை வந்து. உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் வேணாலும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திப்போம். இதோடவே வரமிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான். உளுத்தம்பருப்பும் ஒரு சிட்டிகை உளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்திக்கோங்க. இதோட வெங்காயம், பூண்டு அதையும் சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து நான் தட்டி போட்டேன் தோலோடவே. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக மாறட்டும். இப்போ வதங்கினதும் இதை நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட வந்து நம்ம சேர்த்து ஒரு 2 கடையில் கடைஞ்சிப்போம். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தாளிப்பு வந்து அதோட ஒன்றா சேர்ந்து இருக்கும். கீரை நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.